கரெக்டா? ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட். ஓகே. இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Spotify க்ளோன். நம்ம டே டு டே லைஃப்ல பாட்டு கேட்கறதுக்காக இன்னைக்கு வந்து அன்றாட தேவைகள் லைக் ஃபுட்டு அந்த பேசிஸ்ல நமக்கு வந்து அடுத்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, Spotify அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம லைஃப்ல வந்து மேஜரான ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இன்னைக்கான இன்னைக்கான கிளாஸஸ்ல Spotify வெப்சைட்ட வந்து நம்ம எப்படி க்ளோன் பண்ண போறோம்? Spotify மாரி ஒரு ஆப்ப அதாவது வெப் அப்ளிகேஷன எப்படி நம்ம பில்ட் பண்ண போறோம்? யூசிங் HTML அண்ட் CSS. வெறும் HTML, CSS மட்டும் யூஸ் பண்ணி Spotify மாரியான வெப்சைட்ட எப்படி நம்ம பண்ண போறோம்? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. நார்மலா நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேணும். நம்ம இந்த மாதிரியான வெப்சைட் தான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேணும். ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும். ஸோ அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் தான் நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஓகே. இப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற ஒரு ஓகே ஒரு நிமிஷம். நம்ம இன்னைக்கு பண்ண போற ஒரு க்ளோன் வெப்சைட். இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல உங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அதாவது ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வச்சிருக்கேன், ஒரு லைப்ரரி பேஜ் வச்சிருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட் பேஜ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேவா? ஒரு ஓகே. நான் ஒரு இண்டெக்ஸ், ஒரு லைப்ரரி, ஒரு பிளேலிஸ்ட். நான் 3த்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு டைல்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. ஒரு 2 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஓகே. டக்குன்னு ரைன் வந்ததுனால நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. ஆக்சுவலா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து Spotify அதாவது நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, மியூசிக்ஸ லிசன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
இது பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்பாட்டிஃபை. ஸோ அப்போ அந்த ஸ்பாட்டிஃபைக்கு எப்படி நம்ம க்ளோன் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு பெரிய வெப்சைட் பில்ட் பண்ணணும், எனக்கு இதுதான் தீம். இப்போ நம்ம நார்மலா ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபையோட தீம் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் இருக்கும் அண்ட் லைட் கிரே இருக்கும் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே ஒவ்வொரு தீம் கலர் இருக்கும். இப்போ ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட தீம் கலர் பாத்தீங்கன்னா ரெட். ஸ்விக்கி எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட தீம் கலர் வந்து ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு தீம் கலர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேஜுக்குமே நான் வந்து ஒவ்வொரு சிஎஸ்எஸ் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வச்சிருக்கேன், ஒரு லைப்ரரி டாட் ஹெச்டிஎம்எல் வச்சிருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் வச்சிருக்கேன். அதாவது இந்த இடத்துல நான் 3 பேஜ் வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 பேஜுக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டைல் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸோட கான்செப்டை யூஸ் பண்ணி நான் இது வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல இந்த வெப்சைட்டை க்ளோன் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்குள்ள வரேன். ஸோ நான் நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் போயிட்டு நம்ம அதுக்கு அடுத்து நம்ம சிஎஸ்எஸ் போவோம். நார்மலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கான பேசிக் என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல டாக் டைப் அப்படிங்கறத நான் கால் பண்ணுவேன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த டாக் டைப் அப்படிங்கறத நான் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோட வெப்சைட் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, என்னோட வெப்சைட் வந்து டாக்குமெண்ட் ஸ்டைல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டாக் டைப் அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா HTML லேன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னோட வெப்சைட்டுக்கு நான் ரூட் லாங்குவேஜ் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன். லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் ரூட் லாங்குவேஜ் ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெட். ஸோ அந்த ஹெட் அப்படிங்கிற டேக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட வெப்சைட்டோடைய மெட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது என்னோட வெப்சைட்ல இது வரக்கூடாது ஆனா என்னோட வெப்சைட்ல இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா SEO ஆப்டிமைசேஷனுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இந்த ஹெட் டேக்குள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைட்டில் நான் வச்சுக்கலாம். அண்ட் நான் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் வந்து ஹெட் டேக்குள்ள நான் லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது என்னோட வெப்சைட்டுக்கு நான் ஒரு டைட்டில் வைக்கிறேன், அதுக்கு நான் ஒரு ஐகான் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். ஸோ நார்மலா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ நான் குயிக்கா போயிடுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைட்டில் ஒன்று வைக்கிறேன், ஸ்பாட்டிஃபை ஹோம் அப்படின்றத நான் வைக்கிறேன். ஸோ அது வச்சதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு என்னோட டைட்டில் வந்து ஸ்பாட்டிஃபை ஹோம் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் ஹோம் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல டைட்டில் வந்து வெறும் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு தான் எனக்கு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், என்னோட வெப் பேஜுக்கு நான் ஒரு டைட்டில் வச்சிடறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிங்க் ஒரு ஐகான் நான் வைக்க போறேன். ஸோ அப்போ நான் லிங்க் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிலேட்டட் டு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுனால எனக்கு இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டை ஒன்று நான் லிங்க் பண்றேன். ஸ்டைல் ஷீட்டை நான் வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ சப்போஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டைல் ஷீட்ல நான் வந்து மாத்தி அடிச்சிட்டேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பதிலா ஸ்டைல் டாட் சிஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஒட்டுமொத்தமா நான் அந்த பேஜுக்கான ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா போயிடுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு நார்மல் HTML மாறுது. ஆனா இதுல நான் வந்து ஸ்டைல நான் லிங்க் பண்ணக்குள்ள எனக்கு எப்படி மாறுது அப்படின்னா இப்படி மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த வெப்சைட்டுக்கு ஸ்டைல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். ஸோ என்னோட வெப்சைட்டுக்கான மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹெட் அப்படிங்கிற டேக்குள்ள கொடுத்துட்றேன். பாடி. ஸோ இந்த பாடி அப்படிங்கிற டேக்குள்ள நான் என்னென்ன பண்ணேன்னா என்னோட வெப்சைட்ல விசிபிள் கண்டென்ட்டா எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாடி அப்படிங்கிற ஒரு டேக்கை கால் பண்ணி நார்மலா நம்ம வந்து பாடி டேக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வெப்சைட்குள்ள விசிபிள் ஆகிற கண்டென்ட் எல்லாமே நம்ம இந்த பாடி டேக்குள்ள தான் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டிவ், அதாவது இந்த பாடியில இருக்கிறது எல்லாமே ஒரு குரூப்பா எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் கால் பண்ணிருக்கேன். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு மசாலா பெட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த மசாலா பெட்டிக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒட்டுமொத்தமா நான் அதை கால் பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் மசாலா பெட்டின்னு சொல்றேன். ஸோ அந்த மசாலா பெட்டிக்குள்ள நான் என்னென்ன வச்சிருக்கலாம்னா ஒவ்வொரு மசாலாவும் வச்சிருக்கலாம். ஸோ இதை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவ் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் கொடுத்துட்டேன். இந்த கண்டெய்னருக்குள்ள ஒவ்வொன்றா நான் வைக்க போறேன்.
நீங்க அத மசாலா பெட்டின்னு கூட வச்சுக்கலாம். இல்ல நான் ஒரு ரேக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ரேக்குக்குள்ள நான் வந்து ஒவ்வொன்னா வைக்க போறேன். அப்போ நான் டிவ் அப்படிங்கிறத நான் இங்க கால் பண்ணிட்டேன். ஸோ டிவ் அப்படிங்கிற இதுக்கு நான் பேர் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னா நான் என்ன என்ன பண்றேன்னா, நான் இதுக்கு ஒரு பேர் குடுக்குறேன். ஆப் அப்படின்ற ஒரு பேர் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ரேக்குக்கு நான் என்ன பண்றேன், ஆப் அப்படிங்கிற பேர குடுத்துட்டேன். ஸோ இது எதுக்காக நான் குடுக்குறேன், நான் ஒரு ஒரு பேர் நார்மலா நான் எதுக்காக வைக்கணும் அப்படின்னா, இத இத கால் பண்ணி தான் நான் என்ன பண்றேன், சிஎஸ்எஸ்ல நான் ஒரு கலர் குடுக்க போறேன். இப்போ ஆ எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெர்சனுக்கு ஒரு பொருள் போணும் அப்டின்னா, நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அந்த பெர்சனுக்கு அதாவது அவனோட பேர சொல்லி, அவனுக்கு இது போகணும் அப்டின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்டின்னா, அந்த ரேக்குக்கு நான் ஒரு பேர் குடுக்குறேன். ஸோ அந்த பேருக்கு தான் நான் வந்து ஆப் அப்டின்றத நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அசைட் அப்டின்ற ஒரு டாக்க கால் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லினேன். அசைட் அப்படின்றத நான் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன்னா, சைட் வியூ அதாவது எனக்கு வந்து சைடா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அசைட் அப்படிங்கிற டாக்க நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்ப அந்த அசைட் அப்படிங்கிறத நான் அதாவது என்னோட ரேக்ல ஒரு ஓரமா எனக்கு இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அசைட் அப்படிங்கிற டாக்க கால் பண்ணியிருக்கேன். அந்த ஓரமா இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு பேர் குடுக்குறேன். கிளாஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், சைட் பார் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ, இப்படி யூஸ் பண்றது மூலியமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வெப்சைட்ல எனக்கு இந்த சைட் கன்டென்ட் வந்திருக்குல்ல. சோ இந்த Spotifyயோட லோகோவா இருக்கலாம். இந்த Spotify க்ளோன் அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்ல கீழ இருக்கக்கூடிய இதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன், என்னோட ரேக்ல ஒரு ஓரமா எனக்கு இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அசைட் அப்படிங்கிறத கால் பண்ணி, நான் அதுக்கு ஒரு சைட் பார் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கேன். சோ இந்த பேர் நான் எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வந்து சிஎஸ்எஸ்ல போயிட்டு, நான் அந்த பேருக்கு நான் கலர் அடிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதாவது ஒரு ரேக் எடுத்துட்டேன். ரேக்ல சைடா ஒரு இதெல்லாம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அந்த ரேக்குக்குள்ள ஒரு இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிராண்ட் அப்படின்றத நான் வைக்கிறேன். அதாவது என்னோட ரேக்ல செல்ஃப்ல ஒரு ஓரமா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க விஷுவலா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஓரமா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் பிராண்ட் அப்படிங்கிற பேர் வைக்கிறேன். அப்படி பேர் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இமேஜ் அப்படிங்கிற ஒண்ணு வைக்கிறேன். இமேஜ நான் வைக்கிறேன். அப்போ எனக்கு இதுதான் அந்த இமேஜ். இமேஜ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இமேஜோட சோர்ஸ் என்ன அப்படின்னா, எங்க இருக்கு அப்படின்னா, நான் அந்த இடத்துல ஒரு பொருள் வைக்கிறேன். எனக்கு இங்க Spotify.png அப்படின்னு எனக்கு இங்க ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள நான் அங்க வைக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல நான் வச்சுட்டு, சப்போஸ் அந்த இடத்துல ஒரு பொருள் இல்ல அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இது வரணும் அப்படின்னு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோட ரேக்ல செல்ஃப்ல ஒரு ஓரமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மொளகாத்தூள் டப்பா வச்சிருக்கேன். அந்த மொளகாத்தூள் அதுல இல்ல அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, அது மொளகாத்தூள் டப்பா அப்படின்றது ஒட்டி இருக்கணும்ல. சோ அததான் நான் இங்க ஆல்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன், அதுக்கு ஒரு பேர் மொளகாத்தூள் டப்பா அப்படின்றதுக்காக நான் அந்த பேர் நான் வைக்கிறேன். லோகோ இமேஜ் அப்படின்னு நான் வைக்கிறேன். சோ இப்படி வச்சதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் கால் பண்ணக்குள்ள எனக்கு அந்த இமேஜோட சைஸ் இப்படி இருக்கணும், விட்த் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கால் பண்றதுக்காக நான் அந்த இடத்துல அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் அதுக்கு பக்கத்துலயே நான் என்ன பண்றேன், இன்னொரு இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு பேரை நான் வைக்கிறேன். Spotify க்ளோன் அப்படின்னு. சோ இந்த இடத்துல நான் நேம் மாத்துனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இங்க நேம் மாறும். Spotify அப்படின்னு மாறும். இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றத வந்து நீங்க விஷுவலா கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ரியல் டைமா சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சைட் பார்ல அதாவது நேவிகேஷன் அப்படிங்கிறது வரும். நார்மலா நேவிகேஷன்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் ஒரு இடத்துல இருந்து ஒரு வெப்சைட்ல நேவிகேஷன் அப்படின்னா, மெயினான கன்டென்ட் இதுதான். லைக் இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், ஆஃபர் ஜோன் இருக்கும், பேமெண்ட் டீடைல்ஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் மெயினான விஷயம். ஸோ என்னோட ஆப்ல மெயினான விஷயம் அப்படிங்கிறது நான் நேவிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். கிளாஸ் நேவ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். கிளாஸ் நேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆங்கர் டேப் யூஸ் பண்றேன். ஸோ எதுக்காக நான் இங்க ஆங்கர் டேப் யூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட பேஜ் வந்து ஹைப்பர் லிங்க், அதாவது இது ஒரு லிங்கா மாறணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணா இது ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். நான் இங்க ஒரு index.html அப்படிங்கிற ஒரு பேஜ் வச்சிருக்கேன். library.html அப்படிங்கிற ஒரு பேஜ் வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் கனெக்டிவிட்டி பண்ணணும்னா எப்படி நான் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரியான ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆங்கர் டேபை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா,
ஒரு இடத்துல நான் வந்து ஹோம் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஹோம் அப்படிங்கறத கொடுத்துட்டேன்னா என்னோட வெப்சைட்ல இப்ப நான் பண்ணிருக்கிறதுல எது எனக்கு ஹோம் பேஜா இருக்கும் அப்படின்னா index.html தான் எனக்கு ஹோம் பேஜா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு நான் ஒரு நேம் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு index.html தான் இருக்கணும். செகண்டா இருக்கிறதுக்குள்ள பார்ப்போம். லைப்ரரி அப்படிங்கிறதுக்குள்ள நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இந்த லைப்ரரி பேஜ்க்குள்ள போகணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா இந்த லைப்ரரி அப்படிங்கறத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் மாறுது. நீங்க அதை நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். லைப்ரரி கிளிக் பண்ணா எனக்கு இங்க என்ன மாறுதுன்னா library.html அப்படிங்கிறதுக்குள்ள போகுது. அப்போ நான் என்ன ஆங்கர் டாப் யூஸ் பண்ணி ஒரு பேஜ்லயே இன்னொரு பேஜுக்கு நான் ஈஸியா கனெக்டிவிட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க இதுல ஈஸியா பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத நான் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது அதாவது என்ன பண்றேன்னா இன்னொரு இடத்துக்கு போறேன். இன்னொரு ரேக்ல ஒரு இடத்துல போறேன். அதுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், லைக் போல்டிஷ் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு ஆங்கர் டேபா கொடுத்துருக்கேன். சப்போஸ் இப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா நோ ஆக்ஷன், எந்த ஒரு அதை கிளிக் பண்ணா எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம். இல்ல எனக்கு அதை கிளிக் பண்ணா எனக்கு வேற ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணா எனக்கு அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஒரு நிமிஷம். இப்போ நான் மை ஹிட்ஸ் அப்படின்றத கொடுத்தா எனக்கு என்னன்னா லைப்ரரி பேஜுக்கு கிளிக் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் எனக்குன்னா அதை கிளிக் பண்ணா எனக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணா ஹேஷ் அப்படிங்கிறத நான் இங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைடா இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அதாவது என்னோட வெப்சைட்ல இந்த சைடா இருக்குல்ல, இந்த ஸ்பாட்டிஃபையா இருக்கலாம், இந்த சைட் பார் கண்டென்ட் ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ ஸ்பேன் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்றோம்? புரியல. ஸ்பேன் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்றோம்? ஸ்பேன் ஓகே. ஸ்பேன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நார்மலா நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம்ல, ஸோ அது மாதிரி நம்ம ஸ்பேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே சைடா இருக்க கண்டென்ட் முடிச்சிட்டேன். நார்மலா நம்ம வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா பாடியில மெயின் அதாவது எனக்கு இந்த இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா மெயினா ஒரு இடத்துல நான் வைக்கணும். ஓகேவா? இப்போ என்னோட வெப்சைட்ல சைட் கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. மெயினா ஒரு இடம் இருக்கு. மெயினா என்னோட வெப்சைட்ல மெயினான விஷயம் எல்லாமே விசிபிள் ஆகிற இடம் தான் நான் மெயின் அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்றேன். மெயினா விசிபிள் ஆகிற இடத்துக்கு நான் மெயின் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறேன். கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உனக்கு இதான்ப்பா நேமு அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹெட்டர் அப்படிங்கிறது அதாவது நான் என்ன பண்றேன் ஹெட்டர் அப்படின்னா டாப் ஆஃப் த செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல ஹெட்டர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணல. ஆனா நான் என்ன பண்றேன் ஒரு இடம் அந்த இடத்துக்கு நான் ஹெட்டர்ன்ற பேர் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். நான் ஹெட்டர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணல. ஆனா ஒரு இடத்துக்கு நான் ஹெட்டர் அப்படின்றத பேர் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒருத்தனுக்கு எப்படி சொல்றது, ஒருத்தனோட பேரு சென்னை, ஆனா அது இடம் இல்ல, அது அவனோட பேரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ இதை தான் நான் ஹெட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நான் அப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சர்ச் அதாவது நார்மலா நம்ம ஸ்பாட்டிஃபைக்குள்ள போனோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாக்ஸ் தான் இப்போ நான் இங்கே வர வைக்க போறேன். அப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு இன்புட்டை நான் வாங்குறேன். நார்மலா நம்ம விஷயத்த சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்புட் வந்து டெக்ஸ்ட் டைப்ல தான் இருக்கும். ஓகேவா? நான் இப்ப இந்த இடத்துல என்ன பாட்டு கொடுக்கணுமோ அந்த பாட்டை நான் கொடுக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்ச் டைப்ல தான் அதாவது டெக்ஸ்ட் டைப்ல தான் என்னால இன்புட் நான் வாங்க போறேன். பிளேஸ் ஹோல்டர் அந்த இடத்துல சப்போஸ் எதுவுமே இல்லை எம்டியா இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இது வேணும், அதாவது இந்த இடத்துல நான் இதெல்லாம் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் யாராச்சும் ஒருத்தவங்க சைன்இன் பண்ணா இவங்க தான் சைன்இன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காட்டும்ல. ஸோ அப்படி இருக்கிறத எப்படி பண்றேன் அப்படின்னா யூசர் அப்படிங்கிற ஒரு டேக், யூசர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் கூப்பிடுறேன். கூப்பிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைன்இன் ஆஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல சைன்இன் ஆஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு பிளேஸை கொடுத்துட்டேன்.
அந்த பிளேஸ்க்குள்ள எனக்கு என்ன வரணும் அப்படின்னா சைன் இன் ஆஸ் அப்படிங்கறது எனக்கு வரணும் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஹெட்டர், அதாவது ஹெட்டர் செக்ஷன் வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மேல இருக்க கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து செக்ஷன் வரேன். செக்ஷன் நம்ம நார்மலா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் அதாவது எனக்கு செக்ஷன்னா இது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவேன். செக்ஷன்னா தமிழ்ல வந்து பகுதி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் இந்த பகுதியில நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அப்படிங்கிறத நான் செக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். என்னோட செக்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபீச்சர்ட் அப்படிங்கிற ஒரு நேம் நான் வைக்கிறேன். அப்போ இதுக்கு நான் நெக்ஸ்ட் வர்ற இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு பேரை நான் கொடுத்துறேன். ஃபீச்சர் அப்படிங்கிற பேரை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கார்டு வேணும். அந்த பெரிய கார்டுக்குள்ள ஒரு கவர் இருக்கணும். அந்த கவருக்குள்ள இருக்கக்கூடிய இமேஜ். புரியுதுங்களா? இப்போ இதுதான் பெரிய கார்டு. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடம் நான் கர்சர் வச்சிருக்க இடம் தான் எனக்கு பெரிய கார்டு. இந்த பெரிய கார்டுக்குள்ள ஒரு கவர் வைக்கணும். அந்த கவருக்குள்ள எனக்கு இந்த இமேஜ் வைக்கணும். எப்படி நான் வைக்கிறது? அப்போ பெரிய கார்டு அப்படிங்கறத நான் கால் பண்ணிட்டேன். அதுக்குள்ள கவர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு இமேஜை நான் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறேன். அப்போ அந்த இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் எங்க இருக்கு அப்படிங்கிற சோர்ஸை நான் கொடுத்துட்டேன். அந்த இமேஜ் இல்லை அப்படின்னா எனக்கு பிளேலிஸ்டோட கவர் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, குட் ஈவினிங், கிரியேட் யுவர் வைப் பிளேலிஸ்ட் இந்த மாதிரி வைக்கிறேன்ல. ஸோ இதெல்லாம் நான் அடுத்த டியூக்குள்ள வைக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்பேஸ் கால் பண்ணி நான் அந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த 2 பாக்ஸை கால் பண்றேன். இந்த 2 பட்டன் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 பட்டன் எப்படி நான் வைக்கிறேன்னா, நார்மலா நான் இந்த பட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த பட்டனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். அந்த பட்டனுக்கு பேர் வச்சுட்டு அந்த பட்டனுக்குள்ள என்ன இருக்கணும், அதாவது பட்டனோட சிம்பிள் பிளஸ் பிளே அப்படிங்கிறத நான் இந்த பட்டனுக்குள்ள வைக்கணும். நெக்ஸ்ட் பட்டனுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபாலோ அப்படிங்கிறத நான் வைக்கிறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் 2 பட்டனுக்குமே ஒரே கிளாஸே கால் பண்ணிருக்கலாம். பட்டன் அப்படிங்கிறதே நான் கால் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல ஏன் நான் 2 பட்டன் அப்படிங்கிறத கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த பட்டன் எனக்கு கிரீன் கலர்ல இருக்கணும். இந்த பட்டன் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைக் எனக்கு இந்த கிரே கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு நேமுமே கால் பண்றதுக்கு எதுக்காக நான் எதுக்கு இங்க நீங்க இத்தனை கிளாஸ் கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்குமே நான் தனித்தனியா கலர் கொடுக்க போறேன். ஓகேவா? தனித்தனியா நான் ஒவ்வொன்றுக்குமே ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல இத்தனை கிளாஸ் கால் பண்ணிருக்க காரணமே. இப்போ இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சா? இந்த செக்ஷன் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த ஒரு செக்ஷன் கால் பண்ண போறேன். இப்போ நான் அடுத்த செக்ஷன் கால் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இந்த H3 நார்மலா நான் என்ன பண்றேன், H3 டேக் யூஸ் பண்றேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இதான் நார்மல் செக்ஷன். ஓகே, நார்மலா நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செக்ஷனுக்கு இந்த இடத்துல நான் ஒரு நேம் கொடுத்துருக்கலாம். ஏன் நான் இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ஸ்டைலுமே தேவையில்ல. இது ஆஸ் யூஷுவல் எனக்கு பேக்ரவுண்டோட ஃபெட்ச் ஆகி வந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து நான் நார்மல் செக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் எதுக்காக நேம் கொடுக்கல அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு நான் எனக்கு வந்து ஸ்டைல் தேவையில்லப்பா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நார்மலா பேக்ரவுண்ட், அதாவது பாடியோட எனக்கு மெர்ஜ் ஆனா போதும் அப்படிங்கிறதுக்காக நான் நார்மலா செக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, H3 அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி நான் மேட் ஃபார் யூ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் மாத்தினாலும் சேம் ஆஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சாங்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சாங்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு மாறும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரிட். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல பார்த்துருவோம். கிரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் ஒவ்வொரு நீங்க எக்ஸாம்பிள் கிரிட்டுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட கேலரிக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு போட்டோஸும் கிரிட் ஃபார்மேட்ல இருக்கும். லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து கிரிட் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆங்கர் டேபை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கர் டேக் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலா நீங்க ஸ்பாட்டிஃபைக்குள்ள போன உடனே உங்களுக்கு வந்து டே மிக்ஸ் அப்படின்றதும், அதாவது டெய்லி மிக்ஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு மூவி இருக்கு, டியூட் அப்படிங்கிற ஒரு மூவி இருக்கு. இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டியூட் மூவிக்கு என்ன இது பண்ணிருக்காங்களோ அதுக்குள்ள எனக்கு போகும்.
ஆனா எனக்கு இந்த இடத்துல நான் வந்து ஆங்கர் டேப் யூஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹேஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இஃப் சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைப்ரரி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணா எனக்கு என்ன பண்ணா லைப்ரரிக்குள்ள போகும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டியூட் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலா டியூட் அப்படிங்கிற ஒரு பேஜை நான் கிரியேட் பண்ணிட்டு டியூட்ல இருக்கக்கூடிய என்னென்ன பார்ட் இருக்கோ அது எல்லாமே டியூட்.html குள்ள வச்சுட்டேன் அப்படின்னா இது நான் கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டியூட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டுக்குள்ள போகும். அந்த மூவியோட பிளேலிஸ்டுக்குள்ள போகும். ஸோ இப்படிதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணா எனக்கு வந்து அதுக்குள்ள அந்த பர்டிகுலர் மூவிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே வருது இல்ல. ஸோ அதெல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கார்டு அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இது எனக்கு வந்து ஒரு கார்ட் ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த கார்ட் ஃபார்மேட்ல இருக்கிறது தொட்டா எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் href அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ நார்மலா நான் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு இமேஜுமே வைக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் வச்சுட்டேன் அப்படின்னா ஓகே இது வந்து இந்த படத்தோட பாட்டாட்டுக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை நான் லிசன் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு இமேஜ் வரல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் ஆல்ட் அப்படிங்கறத எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் டெய்லி மிக்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஓகே நான் மாத்துறேன். டியூட் அப்படிங்கிறத நான் மாத்துறேன். டியூட் அப்படிங்கிறத மாத்தினா ஓகே இது டியூடோட இதாட்டுக்கு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் கிளாஸ் மியூட்டட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு நேம் வச்சுறேன். ஸோ அந்த நேம் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் வேரியஸ் ஆர்டிஸ்ட் ஆஃப் 50 சாங்ஸ் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது நான் இந்த ஒரு பர்டிகுலர் கார்டுக்கு நான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கார்டுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா சேம் ஆஸ் இதே ஃபார்மேட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி பண்ணி நான் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பேஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த கார்டை நான் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இன்னொரு கார்டு வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இந்த இமேஜ் இந்த இதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் ஓகே என்ன இமேஜ் இருக்கு ஓகே இப்போ நான் இந்த இடத்துல இந்த 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 இது இல்ல இந்த கார்டு இல்ல இந்த கார்டை நான் இப்பதான் புதுசா செஞ்சேன். எப்படி செஞ்சேன் லைக் அதே தான் இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். அந்த ஆங்கர் டேக் இருக்கு அந்த ஆங்கர் டேக்ல இந்த ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ற வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அந்த இமேஜ் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி குணா மூவியோட இமேஜ் நான் வச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன் குணா டாட் வெப் பிக்சர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு என்னால அந்த பிக்சரை நான் வர வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நான் நிறைய பாட்டை ஆட் பண்றது எப்படி ஆட் பண்ணலாம்னா நான் இதை யூஸ் பண்ணி நான் இன்னும் நிறைய பாட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது என்னோட மெயின் கண்டென்ட் இதுதான். என்னோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா மெயினை க்ளோஸ் பண்ணிட்டேன். மெயினை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு இடம் இருக்குல்ல ஒரு நிமிஷம் இந்த ஒரு இடம் இருக்குல்ல ஆக்சுவலா இங்க வந்து ஒரு பாட்டு ஓடுற மாதிரி வச்சிருக்கேன். ஓடுற மாதிரி வச்சிருக்கேன். அது எப்படி வைக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சேம் ஆஸ நான் வந்து என்ன பண்றேன் என்னோட இதுல வந்து நான் கீழே ஒரு இடம் வச்சிருக்கேன். அதாவது டிவ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ணிக்கிறேன். டிவ் அப்படிங்கிற கண்டெய்னர் ஓபன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இங்க ஓபன் ஆகிற கண்டென்ட் எங்க முடியுது பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிவ் ஓபன் ஆகுதுல இந்த டிவ் வந்து எனக்கு எங்க க்ளோஸ் ஆகுதுன்னா இங்க வரைக்கும் க்ளோஸ் ஆகுது. அப்போ அதுக்குள்ள வந்து நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ண போறேன் இதை நான் வந்து கீழ் ரேக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த கீழ் ரேக்கை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு இடம் அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் ஆஸ் அ கவர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நான் கவர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இமேஜை நான் வைக்கிறேன். அந்த இமேஜோட சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதான்ப்பா என்னோட இமேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு இது வந்து இல்ல வெப் அதாவது இது வந்து எனக்கு ஒழுங்கா இல்லை அப்படின்னா நவ் பிளேயிங் அப்படின்னு அதாவது இப்ப இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வச்சிடறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த டிவோ க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த டிவோ ஓபன் பண்ணி நான் என்ன பண்றேன் அந்த இதுக்கு நான் ஒரு டைட்டிலும் ஒரு இதுவும் வைக்கிறேன். கீழே ஒரு இதுவும் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த 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 சாங்கோட நேமு நெக்ஸ்ட் அந்த சாங்கோட நேமு கீழே அதோட ஆர்டிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இது அதாவது இந்த கிரியேட்டிவ் ஒரு வைப்பு நெக்ஸ்ட் இந்த வேரியஸ் ஆர்டிஸ்ட் ரிலாக்ஸிங் அப்டேட் டெய்லி
ரிலாக்ஸிங் இந்த இது எல்லாமே உங்களுக்கு ஒரே கலர்ல இருக்குல்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் மியூட்டட் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறது சிஎஸ்எஸ் பார்க்கணும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்றேன். இப்போ நான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஒரு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? ஒன்று ப்ரீவியஸ், இன்னொன்று ஃபார்வேர்டு, நெக்ஸ்ட் பிளே பட்டனு, இந்த பிளே பட்டன் பாஸ் பட்டன் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு க்ளோன் வெப்சைட்டை நான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா இப்போதைக்கு உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறது வந்து HTML, CSS இது 2 தானே உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு இமேஜை பிளே பண்ணணும், பாஸ் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும், ப்ரீவியஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்றது மூலமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆடியோவுக்கு நான் என்ன பண்றேன், அந்த ஆடியோவுக்கு நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன். நீ ஃபார்வர்ட் போனா எனக்கு நீ இது வரணும், பேக்வர்ட் போனா எனக்கு நீ இது வரணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன்ல. ஸோ அதுக்கு தான் நான் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்றேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி டீட்டெயில் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அது மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பண்றேன். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துறேன். இதை கிளிக் பண்ணா எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதுக்காக நான் இதை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் அதுதான் நான் சொல்றேன். பட்டன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஆனா இந்த பட்டன் என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் கொடுக்கவே இல்லை. இந்த பட்டனுக்குள்ள எனக்கு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது கொடுத்துட்டேன். ஆடியோ கொடுத்துட்டேன். இந்த ஆடியோனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த ஆடியோ வந்து எந்த ஒரு இடத்துலயும் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஆடியோ இதை நான் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த சாங் நெக்ஸ்ட் நான் லேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நடுவுல அதாவது இந்த சாங்குக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளே பட்டன் வச்சிருக்கேன். ஓகேவா? பிளே பட்டன் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இது எல்லாமே ஐகான்ஸ் எல்லாமே நான் வந்து ஐகான் பட்டன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் வந்து அதாவது ஒரு நார்மல் க்ளோனை நான் இப்படி பண்ணிட்டேன். சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். லைப்ரரிக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் library.html வந்துட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஹோம்ல இருந்தேன். ஹோம்ல இருந்து யுவர் லைப்ரரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கனெக்டிவிட்டி நான் கொடுத்துருந்தேன். அதாவது நேவிகேஷன்ல இந்த ஆங்கர் டேப்ல நான் என்ன கொடுத்துருந்தேன். நேவிகேஷன்ல ஒரு நிமிஷம். நேவிகேஷன்ல இந்த ஆங்கர் டேப்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா யுவர் லைப்ரரி அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னா library.html அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போகணும். சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்க HTML பதிலா HTM அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா யுவர் லைப்ரரி கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும், யூ கான் கெட் அ library.htm. அங்க நான் என்ன கொடுக்கணும் அதான் எனக்கு வரும். நான் ஃபைல் நேம் வந்து HTML தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், யுவர் லைப்ரரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம். ஓகே, யுவர் லைப்ரரி கிளிக் பண்ணா எனக்கு யுவர் library.html இதுக்குள்ள நான் என்னென்ன கொடுத்தனோ அது எல்லாமே எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஸோ யுவர் லைப்ரரிக்குள்ள வந்துட்டேன். யுவர் லைப்ரரிக்குள்ள வந்துட்டு சேம் ஆஸா அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைட் பார் அங்க என்ன சைட் பார் கொடுத்தனோ அதே சைட் பார் தான் நான் இங்கேயே கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நான் யுவர் லைப்ரரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே அதாவது ஹோம்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு இந்த சைட் பார் மாறல, யுவர் லைப்ரரிக்குள்ள இருக்கக்கூடிய சைட் பார் மாறல. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு விஷயம் தன்னோட வெப்சைட்ல அப்படியே ஸ்டாட்டிக்கா இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத கொடுக்குறோம்ல. ஸோ அதை எது யூஸ் பண்ணி கொடுக்குறோம்னா இந்த மாதிரியான விஷயத்த தான் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சைட் பார் நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் மெயின் கண்டென்ட்ல சேம் ஆஸா ஒவ்வொன்றுக்கும் நான் அப்படியே வச்சுட்டேன். அங்க என்ன நான் பண்ணணும் அதே விஷயத்த தான் நான் திருப்பி பண்ணியிருக்கேன். திருப்பி பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நான் சும்மா ஜென்ரலா சொல்றேன் ஜாவா ஸ்கிரிப்டை எதுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நான் இந்த இடத்துல நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் பட்டன் அப்படிங்கறத கால் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பட்டனுக்கு ஒரு பேர் மட்டும்தான் வச்சிருக்கேன். ஆனா நான் இந்த இடத்துல நீங்க லைப்ரரிக்குள்ள வரக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பட்டன் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். அதுக்கு நேம் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துட்டேன். ஆனா நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் ஆன் கிளிக், அதாவது அதை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துட்டேன். எனக்கு சப்போஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ப்ரீவியஸ் சாங் போகணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீவியஸ் சாங் அப்படிங்கிறது கால் பண்ணி நான் கீழே வந்து டூம்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மாத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா
ஆன் கிளிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டாகிள் பிளே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ இது வந்து பிளே பட்டனா இருக்கு, இதை கிளிக் பண்ணா பாஸ் பட்டன் அந்த மாதிரியான விஷயம்லாம் மாறுது இல்லை. ஸோ அது யூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம டெமோ பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிளே பட்டன் இருக்கு. இப்போ நான் அந்த பிளே பட்டனை கிளிக் பண்றேன். உங்களுக்கு சாங்ஸ் கேக்குதா? சாங் கேக்குதா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. கேக்குதா? ஆக்சுவலி எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல சவுண்ட் வருது அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு சவுண்ட் கேக்குது, உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. ஓகே. ஸோ சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆடியோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதோட அந்த ஆடியோ என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் நான் என்ன பாட்டு கொடுத்துருக்கணும் அந்த பாட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் நான் என்ன பாட்டு கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி நான் லூப் கான்செப்ட்ல கொடுத்துருக்கேன். லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சாங்ஸ்லாம் இருக்கு, ஒவ்வொரு சாங்ஸா கொடுத்துட்டேன். அண்ட் அதோட ஆர்டிஸ்ட் என்ன, அதோட கவர் இமேஜ் என்ன, இந்த இடத்துல எனக்கு மாறுது இல்ல. ஸோ அது எப்படி மாறுதுன்னா இந்த மாதிரியான விஷயத்த யூஸ் பண்ணி தான் மாறுது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள போகிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைப்ரரியும் சேம் ஆஸ் அதே மாதிரி தான். அங்க நான் என்ன பண்ணனோ அதே மாதிரி தான் நான் லைப்ரரி பண்ணிட்டேன். ஸோ பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத பிளேலிஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து பிளேலிஸ்ட் நம்ம வந்து இது பண்ணி வச்சிருப்போம், பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் போட்டு வச்சது எப்படி இது பண்ணோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படின்னா சேம் ஆஸ் நான் வந்து என்ன பண்றேன்னா அந்த இடத்துல என்ன ஹெட் கொடுத்தனோ அதே ஹெட் தான் கொடுத்துருக்கேன். அந்த பாடியில நான் வந்து சைட் பார் என்ன கொடுத்துருக்கணும் எனக்கு அது இது வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கும். நான் ஒவ்வொருத்தரையும் மாத்தக்குள்ள எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாவே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயின்குள்ள நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு நான் அந்த இடத்துல டேபிள் கொடுத்து அந்த டேபிளோட டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பீடா போறேன். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே 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 சரி ஓகே. ஓகே. இப்போ நம்ம மூணு மூணு பேஜ் பார்த்தோம். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பார்த்துட்டோம், அண்ட் லைப்ரரி டாட் ஹெச்டிஎம்எல் பார்த்தோம், பிளேலிஸ்ட் டாட் ஹெச்டிஎம்எல் பார்த்தோம். ஆனா இந்த மூணுத்தையும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணுத்துலயுமே ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓகே. இந்த மூணுத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டைல் அப்படிங்கறத வந்து நான் இங்க எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணல. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ஹெட்ல ஒவ்வொரு இதுலயுமே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இண்டெக்ஸ் பேஜா இருக்கட்டும், இண்டெக்ஸ் பேஜ்ல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கறத நான் லிங்க் பண்ணிருக்கேன். லைப்ரரியிலுமே நான் சேம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கறத நான் லிங்க் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுலயும் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணிருக்கேன். அதாவது எத்தனை வெப்பேஜ் வேணா பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே ஒரு சிஎஸ்எஸ் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க இது 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 வந்து என்ன கான்செப்ட் கீழே வரும்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கான்செப்ட்ல வரும். நீங்க இன்லைனா அதாவது இன்டர்னலா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் அதிகமாகும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீடு ஒரு வீடு 3 செவர் இருக்கு. இது ஒரு செவரு, இது ஒரு செவரு, இது ஒரு செவரு. 3 செவத்துக்குமே நான் வந்து ஒரே கலர் தான் அடிக்க போறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே சிஎஸ்எஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டேன். இதுவே நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு செவரு எனக்கு வெறும் பச்சை கலர்ல இருக்கணும், இன்னொரு செவரு பிளாக் கலர்ல இருக்கணும், இன்னொரு செவரு ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நான் கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ நான் வந்து ஸ்டைல்ஸ் நான் கொடுக்க போறேன். இந்த இடத்துல நான் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ஸ்டைல்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா ரூட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ரூட் அப்படிங்கிறத நான் எப்படி கால் பண்ணியிருக்கேன்னா 2 டாட் வச்சு நான் ரூட் அப்படிங்கிற அதாவது ஒரு செமிகோலன் கொடுத்து நான் என்ன பண்றேன்னா ரூட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரூட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டு ரூட் அப்படிங்கிறத நான் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது குளோபல் ஸ்கோப். இந்த வெப்சைட்ல பேக்ரவுண்ட் எப்பவுமே எனக்கு இதுதான் இருக்கணும், அசென்ட் எனக்கு இப்படிதான் இருக்கணும், மியூட்டட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த மியூட்டட் அப்படிங்கிறத நான் எங்க பிளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் இண்டெக்ஸ்ல சொல்லக்குள்ள நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மியூட்டட் மியூட்டட் அப்படின்ற ஒவ்வொரு இடத்துலயும் நான் என்ன பண்ணிருக்கேன் மியூட்டட் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மியூட்டட் அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிமிஷம் எனக்கு அந்த மியூட்டட்ல இருக்கக்கூடிய என்னென்ன எதுக்கெல்லாம் நான் மியூட்டட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கணும் அதுக்கெல்லாம் எனக்கு என்ன கலர் இருக்கணும் அப்படின்னா இந்த கிரே கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இதை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த டபுள் ஹைஃபன் போட்டு பிஜி அப்படிங்கறத கொடுக்குறேன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஒரு வாலி, அதாவது ஒரு பெயிண்ட் வாலி. இதுல நான் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து நான் கலர் அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் வந்து சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குளோபல் ரீசெட். ஒரு வீடு இருக்கு, நீங்க ஒரு செவர் இருக்கு அப்படின்னா ஒரு செவருக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி டிங்கரிங் பண்ணுவோம், அதாவது பட்டி பார்ப்பாங்க. லைக் எப்படின்னா அந்த இடத்துல ஏதாச்சும் மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா பெயிண்ட் அடிச்சா அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மேடு பள்ளம் தெரியும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் உப்புதாள் வச்சு தேய்ப்போம். ஸோ அப்ப அந்த உப்புதாள் வச்சு தேய்க்கிறதுக்கு பேர் என்ன பண்றதுன்னா நான் ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனக்கு எந்த ஒரு மார்ஜினும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பேடிங்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தூக்கிடுறேன். அப்படி பண்றத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான குளோபல் ரீசெட்டை நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாடி அப்படிங்கிற ஒரு டேகை கால் பண்ணியிருக்கேன். ஸோ பாடி அப்படிங்கிறத நான் நார்மலா என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னோட வெப்சைட்ல விசிபிள் ஆகிற கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லுவேன்னா பாடி அப்படிங்கிறத நான் கொடுத்துடுறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாடிக்கு என்னோட வெப்சைட்ல விசிபிள் ஆகிற கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது நான் ஏரியல் சான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துனேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து மாத்தலாம். இப்போ நான் இந்த இடத்துல நான் மாத்தினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு இது போடுறேன், டைம்ஸ் நியூ ரோமன், அதான் எனக்கு தெரியும், அதனால நான் அது போடுறேன். டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது போட்டேன் அப்படின்னா எனக்கு இது இடத்துல என்ன ஆகும்னா என்னோட டெக்ஸ்ட் எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டுக்கு நான் போயிடும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன்னா ஏரியல் சான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலா எல்லாமே எல்லா வெப்சைட்லயும் யூஸ் பண்றதுனா ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட். ஸோ அதனால நான் ஏரியல் சான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அது ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட பாடி கண்டென்ட் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன், நான் இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன் ஒரு வேரியபிள் அப்படிங்கிறத கால் பண்ணிருக்கேன். வேர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் உள்ள எனக்கு என்ன கலர் இருக்கணும் அப்படின்னா டபுள் ஹைஃபன் கொடுத்து நான் பிஜி கொடுத்துறேன். அப்போ பாடி கண்டென்ட்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு உள்ள பேக்ரவுண்ட் பிஜி அப்படிங்கறத நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா கருப்பு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் கருப்பு கலருக்கு பதிலாக நான் வந்து ரெட் கலர் மாத்துறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா என்னோட பாடி கண்டென்ட்ல நான் வேரியபிள் பிஜி அப்படிங்கறது என்ன கால் பண்ணிருக்கேன்னா எனக்கு என்ன ஆகும்னா சிவப்பு கலரா மாறிடும். ஓகேவா? அதனால நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வேற, கலர் வேற. பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பின்னாடி இருக்குது, கலர் அப்படிங்கிறது நான் டெக்ஸ்ட், அதாவது அங்க உள்ள யூஸ் பண்ணிக்க கூட டெக்ஸ்டோட கலர் கால் பண்றதுக்காக கலர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப எனக்கு உள்ள இருக்கக்கூடிய கலர் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வெள்ளை கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் ஒயிட்டோட கலர் கோடிங் கொடுத்துருக்கேன். அதாவது #FF அப்படின்றத நான் கொடுத்துறேன். நான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர்ல வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பாடி அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா HTML நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கேன் ஆப் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க டிவ் கால் பண்ணி நான் எங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு செல்ஃப், அந்த செல்ஃப்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல லாஸ்ட் செல்ஃப் வரைக்கும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே எப்படி இருக்குன்னா கிரிட்டா இருக்கணும். கிரிட்டா இருக்கணும்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிரிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கிரிட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஸ்கிரீன்ஸை வந்து பிரிச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரிட்டோட காலம் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 200 to 220 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் 20 பிக்சல் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்றதுன்னா இது என்ன பண்றது அப்படின்னா இது அது மேல போய் உட்கார்ந்துருது. ஸோ அந்த ஓவர்லே தடுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரிட்டோட காலம் வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா
எனக்கு லெஃப்ட்ல 200 பிக்சல் எனக்கு வெளியே தள்ளி வா அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இங்கேன்னு எனக்கு இதோட கேப், அதாவது என்னோட கர்சர் நல்லா பாருங்க. இங்க இருந்து இதோட கேப் நான் எவ்வளவுன்னு சொல்றேன் அப்படின்னா 200 பிக்சல் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் 80 பிக்சல் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். இப்போ நான் இந்த இடத்துல 8 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன நடக்கும்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ நான் 80 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லாஸ்டா என்ன முடியுது அப்படின்னா 90s கிளாசிக் அப்படிங்கிறது முடியுது. ஆனா இப்போ நான் 8 அப்படிங்கிறது கொடுக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எனக்கு வந்து மறைஞ்சிருது. ஸோ அப்படி மறையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரோஸோட இது என்ன கொடுக்குறேன்னா 80 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா என்னோட ஆப்குள்ள இருக்குது, அதாவது என்னோட ஆப்குள்ள இருக்கிறது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும்னா 100 வியூ பாயிண்ட்ல இருக்கணும், வியூ போர்ட் ஹைட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி கொடுத்துட்டேன். இதுவே நான் இந்த இடத்துல 100க்கு பதிலாக நான் வந்து 50 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இங்க ஒன்று வந்துருச்சு பாருங்க. இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஸ்க்ரோலிங் டைப்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஸ்க்ரோலிங் டைப்ல இருக்கக்கூடாது, எனக்கு அப்படியே அக்சஸ்லாம் அப்படியே பக்காவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா 100 வியூ போர்ட் ஹைட்ல நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைட் பார். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆப் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டு நான் அடுத்து அசைட் அப்படிங்கிற டேகுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சைட் பார் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைட் பாருக்கு நான் கலர் கொடுக்கணும். சைட் பாருக்கு நான் இப்போ வந்து சிஎஸ்எஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைட் பாரோட பேடிங் நான் என்ன கொடுக்குறேன் 20 பிக்சல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஒரு நிமிஷம் அட்டண்டன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அட்டண்டன்ஸ் போட்டுறது இருந்தீங்களா? அட்டண்டன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அட்டண்டன்ஸ் போட்டு வந்துருங்க. ஓகே, அட்டண்டன்ஸ் போட்டிங்களா? ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைட் பார் அப்படிங்கிற ஒரு நேமை கொடுத்துட்டேன். அதாவது இந்த அசைட் அப்படிங்கிறதுக்கு சைட் பார் அப்படிங்கிற பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள வரேன். இதுக்குள்ள வந்து பார்த்தேன்னா பேடிங் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா பேடிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி அந்த பேடிங் பாக்ஸ் காமிச்சிருக்கோம். அதாவது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில உள்ளக்கூடிய இன்னர் ஸ்பேஸ் தான் நம்ம வந்து பேடிங் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் 20 பிக்சல் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் நான் 20 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறது வந்து டாப் டு பாட்டம், மேல 20 பிக்சல், மேல 20 கீழே 20 அந்த கேப்ல எனக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் 15 அப்படிங்கிறது ரைட் டு லெஃப்ட், ரைட்ல 15 லெஃப்ட்ல 15 எனக்கு அந்த மாதிரியான பேடிங் ஸ்பேஸ் நான் அரேஞ்ச் பண்றதுக்காக நான் பேடிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த சைட் பாரோடைய பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும்? இப்போ நான் ரெண்டுத்துக்குமே ஒரே பேக்ரவுண்டே கொடுக்கலாம். ஆனா ரெண்டுத்துக்குமே நான் ஒரே பேக்ரவுண்டே கொடுத்தா எது சைடு எது இதுன்னே எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து ஒரு மாதிரியான லைட் ஷேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அதோட ஃபிளெக்ஸோட டைரக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலா இருக்கணும். லைக் ஹரிசாண்டல் அப்படிங்கறத நான் என்ன மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இங்க காலம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டு கேப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கேப் அப்படிங்கிறத நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஃபிளெக்ஸ் ஐட்டமுக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20 பிக்சல் கேப் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து இதோட ஹைட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 100% சைட் பாரோட வேல்யூ இது வந்து எனக்கு 100% இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் 50 அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா பேஜ்ல 50% ஆக்குப்பை மட்டும் தான் இது பண்ணிக்கும். எனக்கு இது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா 100% என்னோட ஸ்பேஸ் வந்து இது வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைட் பாருக்கு நான் வந்து சிஎஸ்எஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பிராண்டுக்கு நான் வந்து கொடுக்கணும்.
அப்போ பிராண்ட் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல எதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட இமேஜையும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிராண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ பிராண்ட் அப்படிங்கிறது எனக்கு எங்க இருக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், அதோட டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது சென்டரா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்குமே கேப் இவ்வளவு இருக்கணும், ஃபாண்டோட வித் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன்னொன்னு ஓகே ஓகே இந்த இடத்துல நான் வந்து பிராண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உள்ள வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிராண்ட் அப்படிங்கிற ஒரு 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 இடம், என்னோட செல்ஃப்ல பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றேன் நானு. டிஃபைன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து போல்டிக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் அதோட சைஸ் எப்படி இருக்கணும், அதோட மார்ஜின் பாட்டம் கீழ இருந்து மேல அப்படின்னு சொல்றத நம்ம மார்ஜின் பாட்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்னோட லோகோ அப்படிங்கறத நான் இந்த இடத்துல என்ன, இப்ப நான் வந்து இந்த பேஜ் எடுத்தா உங்களுக்கு தெரியும். பிளேலிஸ்ட் பேஜுக்குள்ள போறேன். பிளேலிஸ்ட் பேஜுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து எதுக்காக இந்த இடத்துல லோகோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். லோகோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு வேரியபிள் கால் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி இந்த வேரியபிள் நான் எங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல அசென்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் கால் பண்ணி, அந்த அசென்ட்டுக்கு மீனிங் என்னன்னா கிரீன் கலர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே லோகோ அப்படிங்கிற பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நான் என்ன கால் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, அதோட வேரியபிள் வந்து அசென்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அதாவது 3 பக்கெட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பக்கெட். பிஜி அப்படிங்கிற பக்கெட்ல கருப்பு கலர் பெயிண்ட், அசென்ட் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பக்கெட்ல கிரீன் கலர் பெயிண்ட், மியூட்டட் அப்படிங்கிற இருக்கக்கூடியதுல நான் வந்து கிரே கலர் பெயிண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அசென்ட் அப்படின்னா எனக்கு பச்சை கலர் பக்கெட். அப்போ அந்த பச்சை கலர் பக்கெட்டுக்கு நான் பச்சை கலர் பக்கெட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்துல பெயிண்ட் அடிக்க போறேன். அப்போ அந்த லோகோ எப்படி இருக்கணும், அதாவது இந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க டிஃபைன் பண்றேன். இந்த பாக்ஸ் சப்போஸ் இந்த பாக்ஸ்ல உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 8 பிக்சல் பேடிங்ல இருக்கணும். இதோட ரேடியஸ் இப்போ நான் வந்து 14 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து என்ன பண்ணா 14 பார்டர் வந்து ரேடியஸ் ஆயிருக்கும். அதாவது எப்படின்னா எனக்கு இந்த கர்வ் தெரியுது இல்ல, ஸோ இந்த கர்வ் எப்படி வர வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த யூஸ் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல நான் 20 அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ரவுண்ட் ஃபார்மேட்ல வந்தது. டிஸ்பிளே அதாவது ஃபிளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே வந்து நான் ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அலைன்மெண்ட் எனக்கு சென்டரா இருக்கணும், அதாவது இந்த பாக்ஸ்ல எனக்கு அது வந்து உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு வந்து சென்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட், அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா போல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல மெயினான விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம் அப்படிங்கிறதுக்குள்ள வரேன். ஹோம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன். இந்த இமேஜ் நான் வந்து இங்க வந்து இண்டெக்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இமேஜ் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இமேஜ்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லோகோ ஹைஃபன் இமேஜ் அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த இமேஜை நான் வந்து எப்படி கால் பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் நான் எப்பவுமே சிஎஸ்எஸ்ல கால் பண்ணா டாட் வச்சு இந்த கிளாஸோட நேம் கூப்பிடுவேன். அப்போ டாட் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸோட நேமை கூப்பிடுறேன். அப்போ இந்த கிளாஸோட நேமை கூப்பிட்டுறேன், நான் அதோட ஹைட் எப்படி இருக்கணும், வித் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். அப்போ இந்த இமேஜோட ஹைட் எப்படி இருக்கும், வித் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேபை கொடுத்து கால் பண்ணியிருக்கேன். அண்ட் நேவிகேஷனுக்கு நான் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், டாட் நேவ் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி நான் என்ன பண்றேன், நேவிகேஷன் அப்படிங்கிறத நான் கூப்பிட்டு இதோட நேவிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபிளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபிளெக்ஸ்ல இருக்கணும், டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ்ல இருக்கணும், அதோட டைரக்ஷன் வந்து ஹரிசாண்டலா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், காலம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஈச் நேவுக்கும் ஒவ்வொரு நேவுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 அதாவது சாரி கேப் 5 பிக்சல் அப்படின்னா எனக்கு என்னன்னா எனக்கு மேலேருந்து 5 பிக்சல், அதாவது 5 பிக்சல் எனக்கு வந்து கேப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நேவ் ஐட்டம், அதாவது ஒவ்வொரு நேவிகேஷனுக்கும் ஒவ்வொரு ஐட்டம் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஒவ்வொரு இதுக்குமே நான் என்ன பண்றேன், நேவ் ஐட்டம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எப்படி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஓகே நேவ் ஐட்டம் அப்படிங்கிறத நான் கால் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஐட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். நான் வந்து என்ன பண்றேன், டிஸ்பிளே அதாவது ஃபிளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து டிஸ்பிளே எப்படி இருக்கணும், அலைன்மெண்ட் எனக்கு சென்டரா இருக்கணும்,
ஈச் இதுக்கும் நான் வந்து கேப் வந்து 10 பிக்சல் இருக்கணும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கலர் அப்படிங்கிறத கால் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேரியபிள் அப்படிங்கிறத கால் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் மியூட்டட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்குது 3 பக்கெட், அதாவது 3 பக்கெட் பெயிண்ட். ஒன்னு பிஜினா பிளாக், அசன்ட்னா கிரீனு, மியூட்டட்னா கிரே. அப்போ இந்த வந்து எந்த எந்த பக்கெட்ல எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா மியூட்டட் அப்படிங்கிற ஒரு பக்கெட்ல நான் எடுக்கணும். இதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அதாவது நார்மலா நம்ம வந்து நேவிகேஷன் டேப்குள்ள வந்து நம்ம ஆங்கர் ஹைப்பர் லிங்க் தான் கூப்பிட்டுருப்போம். அப்போ நான் அதை கூப்பிடக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்லைன் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஒரு அண்டர்லைன் மாதிரி வந்துடும். ஸோ இதை நான் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேடிங் பேடிங் எதுக்காக யூஸ் பண்றோம், கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்னர் ஸ்பேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேடிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கர்வ் தெரியுது. ஸோ இந்த கர்வ் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். டிரான்சாக்ஷன், அதாவது அது கிட்ட எடுத்துட்டு போனா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு விஷயம் டக்குன்னு நிகழ்த்துதுல, ஸோ அதை நான் இதை எடுத்துட்டு போனா எனக்கு இந்த இடத்துல ஹோவர் வருதுல்ல, ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் நடத்தினது புரிஞ்சுச்சா? ஸோ இது வரைக்கும் நான் நடத்தினது எல்லாமே புரிஞ்சுச்சா? ஓகே கைஸ். ஸோ ரிமைனிங் இருக்க பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இந்த நீங்க லேர்ன் பண்றது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கிட்டு வந்து நீங்க இதை போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலா கிட் அப்படிங்கிறதுக்கு நாங்க வந்து இந்த வீக் சாட்டர்டே வந்து கிட்டுக்குன்னே தனியா ஒரு கிளாஸஸா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுல நீங்க வந்து உங்களோட கிட் அப்படிங்கிறது வந்து கார்பரேட் சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல உங்களோட ப்ராஜெக்ட்ஸை எப்படி வந்து இன்சர்ட் பண்றது, ஒரு ஒரு அவுட் கேம்பஸ் இன்டர்வியூ போனா எப்படி வந்து ஈஸியா இன்டர்வியூ கிராக் பண்றது அப்படிங்கிறத கிட்டை யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நீங்க பண்றது மூலயமா அதை நீங்க வந்து கிட்ல போஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸை அந்த ஹெச்ஆர் வந்து ஈஸியா வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நிறைய ஸ்பாட்டிஃபை தான் பண்ணணும்னு இல்லை, நெட்ஃபிளிக்ஸ் பண்ணலாம், அமேசான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிறவங்க இருந்து கேளுங்க. அண்ட் புரிஞ்சவங்க யூ மே லீவ். ப்ரோ சொல்லுங்க. நீங்க பண்ண ஃபோல்டர் ஜிப் ஃபைலா பண்ணி அனுப்புங்க ப்ரோ, நாங்க ரெஃபரன்ஸ் பார்க்க. ஓகே.